அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவிக்குமார். தினம் ஒரு தகவல் அடிப்படையில் ஜியோ பாலிடிக்ஸ். இன்றைய ஜியோ பாலிடிக்ஸ் நம்ம யூகேலேருந்து ஆரம்பிச்சிடலாம். குறிப்பாக யூகேவுடைய போராட்டம், கிறிஸ் ஸ்டார்மர் அவர்களுடைய பதவி காலம் கேள்விக்குறியாக இருக்குது. ஆல்மோஸ்ட் அவர் கொஞ்சம் நெருக்கடி இருக்குது, அவர் பதவி விலகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்ற மாதிரிலாம் சொன்னாங்க. ஒரு நாள் போராட்டம் நடத்தினாங்க, பயங்கரமாக ஓடினாங்க. நிறைய இந்த கார்டியன் போன்ற பத்திரிகைகள், இந்த மெயில் போன்ற எல்லாமே ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக சொல்கிறாங்க. நிஜமாவா நடந்துடுமா என்ன? ஒரு நாள் போராட்டத்துக்கு அதுக்கான வாய்ப்புகள் இருக்கான்னா எனக்கு டவுட்டாக இருக்குது. பட் அவங்க கான்ஃபிடெண்ட்டாக இருக்காங்க. என்ன காரணம்? எனக்கு டவுட் என்ன, ஆக்சுவலாக இருக்கிற சுச்சுவேஷன் என்ன, அவர் என்ன சொல்லியிருக்கிறார்ன்றதை பார்த்து அப்புறம் நம்ம மற்ற நிகழ்வுக்கு போயிடலாம். ஒரு தரமான ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று சொல்லிட்டு போகிறோம் பாருங்கள். ஒரு நாடு அவசர நிலை பிரகடனப்படுத்தினா மட்டும்தான் இப்போ அந்த நாட்டில் போர் வீரர்கள் குறைவாக இருக்கிற பட்சத்தில் ஒரு அதிரடியாக சைன் ஒன்று பண்ணுவாங்க. எதுக்காகனா, இப்போ வெளிநாட்டு மக்கள் எங்கள் நாட்டோட இராணுவத்தில் ஜாயின் பண்ணி, இல்லை உங்கள் இராணுவம் எங்கள் நாட்டுக்கு பெருசாக துணை நீக்கலான்ற மாதிரிலாம் ஒரு அர்ஜென்ட் சைன் ஒன்று பண்ணுவாங்க. ஏன்னா உக்ரைன் ஆரம்ப கட்டத்தில் திடீர்னு ரஷ்யா உள்ள நுழைஞ்ச உடனே இந்த ஒரு சைன் பண்ணாங்க. ஏன்னா ரஷ்யாவை துரத்துவதற்கு பொதுமக்கள்கிட்ட ஃபஸ்ட்டு ஆயுதங்கள்லாம் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் எந்த வெளிநாட்டு ட்ரூப்னாலும் இங்கே போரிட்டினா உங்களுக்கு சிட்டிசன்ஷிப்லாம் கொடுக்குற மாதிரின்னு சொன்னாங்க. அது என்ன, ஒரு போர்னு உச்சபட்ச நிலை, அவங்க நாட்டை காப்பாற்றுவதற்கு அவங்க எடுக்கப்பட்ட அதிபட்ச ஒரு தயார் நிலைன்னு கூட எடுத்துக்கலாம். அதாவது அவங்களோட சூழ்நிலையும் கூட. பட் என்ன எனக்கு போலந்துக்குன்னு புரியல. போலந்து ஏன் இன்னுமே ஒரு ஹை ட்ராமாவை கிரியேட் பண்ணிகிட்டு இருக்காங்க? இல்லை நிஜமாகவே ரஷ்யாவுக்குள்ளே நுழைஞ்சிட்டாங்களா அப்படின்றதான் எனக்கு புரியல. இந்த செய்தியை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு இந்த போலந்து செய்தி மட்டும் என்னமோ தெரியவில்லை. என் உள்ளுக்குள்ளே ஒரு உணர்வு ஆனால் என்னையும் அறியாமல் ஏதோ ஒரு விளையாட்டு செய்தியாக கருதுகிறேன். பட் ஆனால் போலந்து தரப்புலலாம் ரொம்ப சீரியஸ் ஆகுறாங்க, ரொம்ப சீரியஸ் ஆகுறாங்க. இந்த அளவுக்குலாம் நான் எதிர்பார்க்கவே இல்லை. இது நிறைய சம்பவம் இருக்குங்க, ஒன்று மட்டும் இல்லைங்க, நிறைய இருக்குது. வாங்க சண்டே அதுவும் சும்மா கலகலன்னு பார்க்கலாம். நம்ம ஒரு பக்கம் அந்த புளிப்பு காரம் இனிப்பெல்லாம் கலந்து வரக்கூடிய செய்தியாக தான் இருக்கும். அதனால் ஒரு கலவை ஒரு செய்தியை பார்த்துடலாம். நம்ம தயார் போகலாம் தானே? தயார் தான். நீங்கள் சொல்லுங்கள், கிளம்பலாமா? ஓகே. வீடியோவில் போகிறதுக்கு முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க. மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோ கொடுக்கலாம். முதல்ல எனக்குள் ஒரு கேள்வி ஒன்று தோண்டிகிட்டே இருந்தது. ஏன்னா இப்போ நார்மலாகவே ஐரோப்பா, அமெரிக்கா போன்ற நாடுகள்லாம் ஒரு நாடு ஆதரிக்கிறாங்கன்னா அந்த நாடு ஜனநாயகத்தை காப்பாற்றணும். ஜனநாயக முறைப்படி அங்கே இருக்கக்கூடிய மக்கள் தேர்ந்தெடுக்கணும் அந்த நாட்டோட தலைவர்கள். அப்போ தான் அந்த நாட்டின் மீது கூடிய பொருளாதார தடைகளோ மற்றதையோ பெருசாக நீக்குவாங்க. இல்லைனா கொஞ்சம் ஒரு கண்ணு வச்சுட்டே இருப்பாங்க. சீனியர் எப்போவுமே சீனியர்னால் நாட்டாம் ஒரு கண்ணு வச்சுட்டே இருப்பாங்க. ஒரு பாயாசத்தை போட வேண்டியதான் அப்படின்னு அந்த நாட்டுக்கு பாயாசத்தை போட்டு தள்ளுவாங்க. இப்போ இவங்க அமெரிக்காவுடைய மேலே இருக்கக்கூடிய நாடு வெனிசுலா இருக்குல்ல, வெனிசுலா ஏன் இவங்க தடைகளை நீக்கலை எதுவுமே பண்ணலன்னா அங்கே ஒரு வகையான மன்னராட்சி மாதிரி தான் இருக்குது அப்படின்றது. அப்புறம் கியூபாலாம் அவங்க தனிப்பட்ட விருப்பு. இந்த மாதிரி தான் ஒவ்வொரு நாடு போய். இப்போ சீனாவும் இவங்க ஏன் பெருசாக டிஸ்டன்ஸ்னால் அவங்க கம்யூனிஸ்ட்டு அப்படி தான் இருப்பானுவாங்க. இப்போ ரஷ்யா என்ன சொல்கிறாங்கன்னா அங்கேயுமே ஒரு வகையான சர்வதிகார ஆட்சி அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. மக்களுக்கு ஓட்டளிப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கலான்றாங்க. சமீபத்தில் சிரியா பார்த்தோம் அப்படின்னா ஐரோப்பா நிறைய பொருளாதார தடைகள்லாம் நீக்கினாங்க. அமெரிக்கா பயங்கரமாக பொருளாதார தடை நீக்கினாங்க. நேற்று கூட செங்காமனுடைய தலைவர் போயிட்டு சிரியானுடைய அகமத் அல் சஹாரா போய் பார்த்தாங்க. என்ன காரணம் அப்படின்னா, நீங்கள் வர வர ரொம்ப குட் பாய்ஸாக இருக்கீங்க, நல்லபடியாக வளர்த்திட்டுருங்க, ஜனநாயகம் அமோகமாக வளருதுன்றாங்க. பட் எனக்குள்ள விடயம் என்ன தெரியுங்களா? சரி, நீங்கள் உங்கள்கிட்ட நான் சொல்கிறதுல போய் என்ன இருக்குது, இந்த சார்ட்டை பாருங்களேன். இந்த வரைபடத்தில் இப்போ செப்டம்பர் மிடில் எலெக்ஷன் நடக்க போகுதுங்க. மொத்த சீட் எவ்வளோ? 210 சீட்டு, எம்பி சீட்டுமா சொல்லுவாங்க. எலெக்ஷன் ப்ராசஸ் என்னென்னா, அதில் 70 சீட் சிரியானுடைய தலைவர் அகமத் அல் சஹாரா அவர் செலக்ட் பண்ணிப்பார். இங்கே நீதாம்பா அப்படின்னு யார் போட்டியெல்லாம் தேவையில்ல, அவர் டிக் பண்ணிப்பார் அவருடைய அடிவருடிகள்லாம். சரி, மீதி 140 சீட்டாவது மக்கள் தேர்ந்தெடுத்துப்பாங்களான்னா அவரு கீழே சுப்ரீம் கமிட்டி இருக்குது. அந்த சுப்ரீம் கமிட்டி தான் 140 பேர்த்த தேர்ந்தெடுக்கிறாங்க. அப்போ மக்கள் என்னதாமா பண்ணுறாங்கன்னா, மக்கள் யாருமே ஓட்டு போகிறதுக்கான உரிமையும் கிடையாது, தேர்ந்தெடுக்கிறதுக்கான உரிமையும் கிடையாது. சரி, இது சிரியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களுக்கு இருக்கா? எல்லாத்தையும் இவங்க உறுப்பினராக தேர்ந்தெடுத்துருவாங்களா அப்படின்னாங்கன்னா அஸ்வைடா சமீபத்தில் அந்த இன ரீதியாக பாதிக்கப்பட்டு பெரிய அளவுக்கு இருந்தது. இப்போ அஸ்வைடாவில் ஒருத்தர் கூட இனி எம்பியோ அதில் நிற்க முடியாது. அப்புறம் ஆஸ்கா அப்படின்ற ஒரு பகுதி, ராக்கான்ற பகுதி, இந்த 3 பகுதியிலும் அவங்க இப்போ ஜென்ரலாக தேர்ந்தெடுக்கிறாங்கல்ல அந்த சுப்ரீம் கமிட்டி, அந்த மாகாணத்தில் இருக்கக்கூடிய மக்களை தேர்ந்தெடுக்க கூட கூடாதுன்னு சொல்கிறாங்க. இதில் என்ன எனக்கு ஜனநாயகம் வந்துருச்சு, இதில்
இப்படி இவங்க அரசியல் பார்வை தெளிவு கிடைச்சிருக்குன்னு எனக்கு புரியல. ஒரு 70 பேர் வந்து அவராப்பா தம்பி நீ செலக்டடுப்பா, நீ ஜெயிச்சிட்ட, நீ தம்பி நீ செலக்டட்னு டிக் அடிச்சு ஒரு தூக்க போகிறாரு. மீதி 150 சுப்ரீம் லீடர் வந்து தூக்க போகிறாங்க. இதுதான் அங்கே தேர்தல் அப்படின்னா அப்புறம் என்ன நடந்திருக்கு? எப்படி ஐரோப்பா வந்து தனது பொருளாதார தடைகள்லாம் நீக்கினாங்க? என்ன இவங்க கண்டுட்டாங்க? எனக்கு அதுக்கான பதில் சொல்லி தாங்க ஆகணும் எனக்கு. இல்லை, எப்போவுமே உலகத்தில் ஒரே மாதிரி நாங்கள்லாம் நீதி நியாயம் நேர்மையான ஆளுங்க, அப்படி இப்படின்னா கூட இப்படி அப்படி பண்ணிவிடுவோம் அப்படின்னு மிரட்டுறாங்களே இவங்க. இப்போ என்ன நீங்கள் வந்து சிரியாவுக்குள்ளே என்ன நீங்கள் கண்டுட்டீங்க? என்ன எனக்கு ஜனநாயகம் வளர்ந்துருச்சுன்னு எனக்கு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் நம்ம மற்றதை பேசிக்கலாம். நம்ம சரி இது வந்து அப்புறம் என்ன சொல்லுவாங்கன்னா, அப்போ நாங்கள் சவுதி அரேபியாக்கிட்ட ரிலேஷன்ஷிப் வச்சுருக்கோம், சவுதி அரேபியாவில் என்ன எலெக்ஷனாக நடக்குது சொல்லுங்கள் அப்படின்னு இன்னொரு கேள்வி கூட கேட்பாங்க. அது அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி சட்டங்கள் வளச்சிக்குவாங்க அப்படின்ற மாதிரி அடிப்படையில் அடுத்து நான் போகிறேன். நான் குறிப்பாக கிறிஸ் ஸ்டார்மர் அவர்களுக்கு எதிராக நிறைய பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நேற்று ஒரே ஒரு நாள் தான் போராட்டம், ஒரே ஒரு நாள் மிகப்பெரிய ஒரு போராட்டம். இனிய யூகேவுக்குள்ளார ஒரு அமைதியற்ற தன்மை உருவாக போகுதுன்றதுக்கான ஒரு பேசிக்கான ஒரு போராட்டம் தெரியுது. அது கண் கூடவே நான் உங்களுக்கு காலையிலே சொல்லிட்டேன். இனி இஸ்லாமுக்கும் அங்கே இருக்கக்கூடிய ஒயிட் பீப்புளுக்கான அந்த பிரிவினை பெரிய அளவுக்கு வளருங்க. யூகேயில் அது எழுதி வைக்கப்பட்டதான். எல்லோரும் வந்து எலான் மஸ்க் மீது எல்லா பத்திரிகையிலும் விமர்சனம் பண்ணாங்க. எலான் மஸ்க் அவர்கள் என்ன சொல்லிட்டாருன்னா, இது ஏன் நீங்கள் என்ன சொல்கிறீங்க, காலங்காலமாக இதுக்கு அனுமதித்து இந்த போராட்டம் வரைக்கும் வளர வச்சது அந்த அரசாங்கம், கடைசியில் வந்து என்னையை வந்து நொட்ட சொல்கிறீங்களே, இது ரொம்ப தவறான முன்னுதாரணம். பத்திரிகைகளே அவங்க ஏன் போராடினாங்க? அந்த பிரிவினையை அரசாங்கம் தூண்டியது, அதை எதிர்த்து தான் போராடுறாங்க. அதை நான் கரெக்டுன்னு சொல்கிறேன், என்ன என் மீது தப்பு அப்படின்னு கேட்குறாரு. சரி ஓகே, அதான் நான் சொன்ன மாதிரி தான், இதுக்கப்புறம் அதை நோக்கி தான் போகும். அப்படி இல்லைன்னா யூகே அரசாங்கம் கலைகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கானா? அதை கார்டியன் பத்திரிகைகள்லாம் இல்லை, ஆல்மோஸ்ட்டு லீடர்ஷிப் வந்து ரிப்பேர் ஆகிடுச்சு, முடிஞ்சது. கிறிஸ் ஸ்டார்மர் அவர்கள் வந்து நெக் கண்டிஷன் தாங்கிறாருன்றாங்க. இன்னும் டெய்லி மெயில் போன்ற பத்திரிகைகள்லாம் கிறிஸ் ஸ்டார்மர் வந்து கிரைடு, அவரை பாதுகாக்கிறது கூட கஷ்டம்தான், பெரிய அளவுக்கு நீக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. இன்க்ளூடிங் பப்ளிக் வியூ இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு பெரிய சான்ஸ். அது ஆளுகின்ற அரசாங்கத்துக்கு எதிராக மிக போராட்டம் நடக்கும். அந்த போராட்டத்தை காரணமாக வைத்து அரசாங்கம் கலைக்கப்படுமா, இல்லை அரசாங்கம் வந்து பெரிய அளவுக்கு தூக்கி எறியப்படுமா அப்படின்னா அது எங்கே பாதிப்பு வரும் அப்படின்னா, இப்போ ஒரு 2-3 ஆட்சி வந்து கூட்டாட்சி இருந்து இந்த ஆட்சி பிடுங்குனா இந்த ஆட்சி வந்துடும் அப்படின்னா அது நம்ம வார்த்தையை சொல்லலாம். பட் இதற்கு முன்பு ரிஷி சுனாக்கோ இல்லை ரிஷி சுனாக்கு முன்னாடி இந்த போரிஸ் ஜான்சனாக இருக்கட்டும், இல்லை லிஸ்ட்ரஸ் தாய்க்கழிவு இருந்தாங்கல்ல, அவங்க எல்லாமே என்னென்னா அவங்களுக்குள்ள ஒரு சில வேறுபாடுலாம் வந்து கொஞ்சம் நெக்கில் இருந்தாங்க, அதனால் அந்த பிரச்சனை வந்தது. பட் இவங்க அந்த கண்டிஷன் இல்லை. ஒட்டுமொத்தமாக யூகேனுடைய எம்பி சீட் எவ்வளோன்னா 650 சீட்டுங்க. 650 மெஜாரிட்டி 326 வந்தால் போதும். ஆனால் உலக வரலாற்றில் முதல் முறையாக 411 சீட்டு, அதாவது 326 எங்க 411 சீட்டுங்க. இது மேஜர் ஆஃப் மெஜாரிட்டி இருக்காங்க இப்போ கூடிய கிறிஸ் அரசாங்கம். ஏன்னா கிறிஸ் ஸ்டார்மர் அவர்கள் மாற்றிட்டு வேறு யாரும் செலக்ட் பண்ணுறது கூட வாய்ப்புகள் இருக்குது. இருந்தாலும் இந்த லீடர்ஷிப்புக்கான நம்பிக்கை வந்து பெரிய அளவுக்கு இருக்குது. பட் ஒரு நாள் போராட்டத்தை வைத்து உடனே எக்ஸலத்தில் பத்திரிகைகள்லாம் வந்து கிறிஸ் ஸ்டார்மர் அவர்களுக்கு எதிராக வந்து பெரிய லோகெல்லாம் வந்து போட்டிருந்தாங்க. அவர் மீது எழுத ஆரம்பிச்சிட்டாங்க, பெருசாக சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. பட் அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த போராட்டம் பொறுத்த வரைக்கும் நான் அமைதியான முறையில் நியாயமான முறையில் மக்களுக்கு வந்து உரிமை இருக்குது அந்த போராட்டம் பண்ணுறதுக்கு. ஆனால் அந்த போராட்டத்தை வைத்து காவல்துறை மீது தனது அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்வது வந்து என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதுவும் ஒரு மாதிரி ஸ்கின் கலரை வைத்து இந்த தாக்கல் நடந்திருக்கிறது. அதாவது இஸ்லாமியர்கள் மீது அந்த வெறுப்பை வந்து சொல்கிறாரு ஒன்று. இரண்டாவது வந்து இது இப்படியே போச்சு அப்படின்னா வருங்காலங்களில் ஃபியர் அண்ட் டைவர்ஷன் அப்படின்னு சொல்கிறார், ஒரு வார்த்தை சொன்னார். நம்ம சொல்கிறது தான் ஃபியர் அண்ட் டைவர்ஷன் அப்படின்னா இதுக்கப்புறம் இந்த சிம்பிள் ஆஃப் வைலன்ஸ் வந்து இதுக்கப்புறம் அதிகமாகும். நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க, யூகே வந்து இனி வந்து அமைதியாலாம் ரொம்ப ரிஸ்க்கு. அதாவது ஒரு வகையாக அவங்க வந்து இஸ்லாம் அதிகமாக வளர்க்க அதிகமான சலுகைகள் கொடுக்க அங்கே இருக்கக்கூடிய பிரிட்டிஷ் மக்களுக்கு அது பிடிக்கல, அது வந்து எகென்ஸ்டாக அவருக்கு எகென்ஸ்டாக மாறுது. இது எல்லாமே அவர் வந்து தனது இன்டர்னல் மினிஸ்டரை வந்து தேர்ந்தெடுத்து தான் இன்னொரு காரணன்ற மாதிரி சொன்னாங்க. ஏற்கனவே அமெரிக்கா தரப்பில் வந்து அது யூகே இல்லை, அது வந்து ஒரு மினி பாகிஸ்தான் அப்படின்ற மாதிரிலாம் வந்து விமர்சனம் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பாகிஸ்தான் வந்து அமெரிக்காவுக்கு ஃப்ரெண்டாக இருந்ததுனால சரி வேணால் நம்ம ஃப்ரெண்டு நம்மளே அசிங்கப்படுத்த நல்லா இருக்காதுன்றதுனால இப்போ சொல்லாமல் இருந்தாங்க. சரி நம்மளும் பத்திரிகைகள் அடிப்படையில் கண்மூடித்தனமாக வந்து சும்மா ஒரு ஏதோ அவங்களோட சுயலாபத்திற்காக சொல்ல முடியுமானா, கிறிஸ் ஸ்டார்மருடைய
பதவிக்கு நெருக்கடி, ஆட்சி கலைஞருமான அப்படிலாம் வாய்ப்புகளே இல்லை. இருப்பார், ஏன்னா ரொம்ப நெருக்கடி வர சமயத்தில் அவர் மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் என்ன தான் நீங்கள் விமர்சனம் வச்சாமே கூட இன்றைக்கி இந்த போராட்டங்கள் எல்லாமே வந்து அமெரிக்காவில் நடந்த ஒரு படுகொலைக்காக எதிராக நடத்தப்பட்ட போராட்டம். பட் இங்கே இருக்கக்கூடிய ஒயிட் மக்களோட அந்த இதெல்லாம் போகுது அப்படி இப்படின்னு சொல்கிறத எல்லாத்தையும் தாண்டி அவரோட நிலைப்பாடு பார்த்தோம் அப்படின்னா, அவர் எந்த வகையிலுமே இஸ்ரேலுக்கு அவர் குறை வச்சதே கிடையாது. இவங்க எல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, அவர் இஸ்ரேலுக்கு ஏதோ குறை வச்ச மாதிரி நினைக்கிறாங்க. இஸ்ரேலுக்கு அவர் எதிர்ப்பு தெரிவித்தா கூட இஸ்ரேலுக்கான ஆதரவு பின்வாங்கலை. கத்தார் மீது தாக்கல் நடத்தும் போது கூட நின்று உதவி பண்ணுறாங்க. எமினி ஹவுதிகள் தாக்கல் நடத்தும் போது கூட நின்று உதவி பண்ணுறாங்க. இவ்வளோ கலோபரத்திலேயே வந்து இசாக் அவர்கள், யாருங்க, இஸ்ரேலினுடைய பிரசிடெண்ட் அவர்களை வரவழைச்சி பார்லிமெண்ட்டில் பேச வச்சுருக்காரு. அப்போ சிறப்பு அழைப்பாளராக இருந்துட்டு கூப்பிட்டு அனுப்பிச்சிருக்கிறாங்க. அப்புறம் ஐநாவிலையும் சரி பெரிய அளவுக்கு அவர் இஸ்ரேல் மீது தீர்மானம்லாம் நிறையா கொண்டு வந்தாங்க. அப்போ இஸ்ரேல் நிறைய இனப்படுகொலை பண்ணுகிறது அப்படின்லாம் சொல்லும்போது, அப்போ யூகே போயிட்டு யூகேனுடைய கோர்ட்லேயே அப்படிலாம் இல்லைங்க, அவங்க நாட்டை பாதுகாக்கிறதுக்காக தான் அந்த தாக்கல் நிகழ்த்துறாங்க அப்படின்றது சொல்லப்படுறதை பார்க்க முடியுது. பட் இவங்க ஒரு வகையான புரோபகண்டாவை சொல்லலாம், இல்லை அவங்க வந்து குறிப்பாக பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாகவும் இஸ்ரேலுக்கு எதிராக நிலைப்பாடு மாறிட்டார் அப்படின்னா இல்லைங்க, அதெல்லாம் இல்லவே இல்லை. வெளிப்படையாக மக்களை கவருவதற்காகவும் அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் ஓட் பர்சன்டேஜ் இருக்குல்ல, அதை நிலைநிறுத்துவதற்காக அந்த ஆக்ஷன் இருக்குது. ஆனால் உள்ளுக்குள்ள அந்த ஹெல்ப் போயிட்டு தான் இருக்குது. அது மிக முக்கிய காரணமே வந்து ஊருக்கே அரசன் ஆனாலும் வீட்டில் அவங்க வந்து புருஷன் தான்ன்ற கதையா மாதிரி. அவங்க ஒய்ஃப் யார் தெரியுமா? கிறிஸ்டார்மோட ஒய்ஃப் வந்து, அவங்க ஒய்ஃப் வந்து ஜூஸுங்க. அவங்க என்ன சூழ்நிலை எடுத்தாலுமே கிறிஸ்டார்மர் வந்து ஆரம்பத்தில் எலெக்ஷன் கேம்பெயின் முன்னாலாம் வந்து ஜூஸுக்கான சப்போர்ட் இருந்தது. அதனால் இவர் வெளிப்படையாக சொன்னால் கூட அந்த உள்ளுக்குள்ளே அந்த உணர்வும் அந்த ஹெல்ப்பும் இருக்க தான் செய்யும். ஸோ இதெல்லாம் நான் எதுக்காக சொல்ல வரேன்றது நீங்கள் புரிஞ்சிருப்பீங்க. நீங்கள் ஏதோ ஒரு முழுக்க பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக போயிட்டாருன்ற மாதிரியே நேற்று பேசினாங்க. நேற்று நிறைய பொது கூட்டங்களில் பாலஸ்தீனத்தினுடைய கொடியை கிழிக்கிறதா இருக்கட்டும், இஸ்லாத்துக்கு எதிரான ஸ்டேட்மெண்ட் எல்லாமே வந்து கிறிஸ்டார்மரை முன்வைத்து வைக்கிறாங்க. கிறிஸ்டார்மர் அப்படி இல்லை, அவர் வந்து ஆதரவு கொடுத்துட்ருக்கிறார் அப்படின்றது நான் தெளிவாகவும் இது வரைக்கும் நடந்த ஒரு விஷயத்தில் கூட அவர் சும்மா சொல்லலாம். ஆனால் அவர் இஸ்ரேலை விட்டு கொடுத்ததே கிடையாது. எல்லா வகையிலையும் வெளிப்படையாக தனது கடும் கண்ணத்தை தெரிவிப்பாருன்னு, ஆயுதங்கள் கொடுக்க மாட்டேன்னு சொல்லுவார். ஆனால் பின்னாடி உதவி செய்திருக்கிறார் அப்படின்றதான் வரலாறு சொல்கிறது. ஐயா, நான் சொல்லவில்லை, வரலாறு சொல்கிறது ரொம்ப முக்கியங்க. சரி, இப்போ ஓரளவுக்கு புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். யூகேயோட நிலைப்பாடை பற்றியும் இருக்கிற சுச்சுவேஷனை பற்றியும் புரிஞ்சிருப்பீங்க. அடுத்தது வந்து ஆல்மோஸ்ட் இஸ்ரேலுடைய வரைபடமே காணாமல் போயிடுச்சு. ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டாங்க. கத்தார் வந்து தனது கோபத்தை வெளிப்படுத்தியிருக்காங்கன்றாங்க. கத்தாருடைய ஏர்லைன்ஸில் நீங்கள் பறக்கும்போது இஸ்ரேல் எங்கே இருக்குதுன்னு நீங்கள் தேடி பார்த்தீங்கன்னா, அந்த ஏர்லைன்ஸில் வந்து அந்த சீட்டு பின்னாடி பார்த்தோன்னா வரைபடத்தை ஒட்டு மொத்தமாக தூக்கிட்டாங்க. கத்தார் அந்த அளவுக்கு வந்து ரொம்ப கோபமாக இருக்காங்க. அது இல்லாமல் இப்போ நாளைக்கு ரொம்ப முக்கியமான நாளுங்க, திங்கட்கிழமை கத்தார் வந்து ஹோஸ்ட் பண்ணுறாங்க முஸ்லீம் லீடர் சம்மிட். ஆல்மோஸ்ட் இன்று இரவே கூட ஆரம்பிச்சிட்டாங்க. பயங்கரமாக உலகமே எதிர்பார்த்துட்ருக்கு. எங்கள் பக்கத்து வீட்டு ஆயா கூட கேட்டாங்க, கண்ணு என்ன கண்ணு அங்கே என்ன முடிவு எடுத்தாங்கன்னு சீக்கிரம் சொல்லு கண்ணு, தோக்கமே வரல அப்படின்ற மாதிரிலாம் ரொம்ப பதற்றமாக பேசினாங்க. பாட்டியோட வாய்ஸே அப்படி இருக்கிறனால பதற்றம் நினச்சிடாதீங்க. அந்தளவுக்கு நம்ம உலகமே உற்று நோக்கு இருக்கக்கூடிய இஸ்லாமிக் நாடுகளோட கூட்டமைப்பு எடுக்கப்படுகிற முடிவுகள் என்ன. ஆரம்பத்திலே ஒரு சில நாடுகள்லாம் தனது கருத்தை வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து ஈரானுடைய ஷியா கிளாரிக் அவர்களும் சரி, ஈரானுடைய மினிஸ்டர் லெவல் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ இஸ்லாமிக் நாடுகளே வந்து ஒருங்கிணைந்த ஒரு இராணுவத்தை உருவாக்கலாம், இராணுவ கட்டமைப்பை உருவாக்கிட்டு ஒரு தலைமை பொறுப்பை வந்து ஒரு நாட்டோட தலைவரை அதாவது இராணுவ தலைவரை உட்கார வச்சு இஸ்லாமிய நாடுகளை யாராவது தொட்டாங்கன்னா ஒட்டுமொத்தமாக எல்லாரும் சேர்ந்து அடிக்கிற மாதிரி பிளான் பண்ணலாம். லைக் ஃபார்மேஷன் ஆஃப் நேட்டோ. நேட்டோ எப்படி இருக்கும் அதே மாதிரி நம்ம உருவாக்கினா மட்டும்தான் நம்ம இஸ்லாமிய தேசத்தை காப்பாற்ற முடியும். இதுக்கப்புறம் இல்லைனா இல்லை, சும்மா உக்காந்து ஏதோ வாய் புளித்ததோ மாங்காய் புளித்ததோன்னு சொல்லிட்டு நீங்கள் பேசிட்டு போயிடக்கூடாது. இல்லை வந்தோமா டீயை குடிச்சோமா பிஸ்கெட்டை சாப்பிட்டோமான்னு சொல்லிட்டு போயிடக்கூடாது. நல்ல முடிவு எடுக்கணுன்றாங்க. உடனே எகிப்துமே அந்த ஸ்டேட் பாலில் இருக்கிறாங்க. ஆமாம் இப்படி ஒரு நிலைப்பாடு எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. பட்டு எகிப்து வந்து அந்த நிலைப்பாடு எடுக்கிறாங்க அப்படின்னா, நேற்று வந்து இஸ்ரேல் கொஞ்சம் சொல்லிட்டே இருக்கிறாங்க, என்ன எகிப்து அந்த பக்கம் சத்தம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, உங்களுக்கு என்னெல்லாம் உதவி செஞ்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஆனால் மார்க்கோ ரூபியோ களத்துக்கு வந்திருக்கிறார். வந்து இதெல்லாம் நான் சமாதானப்படுத்த போகிறேன் அப்படின்னு இன்றைக்கி இஸ்ரேல் இருக்கிறார். அதை கூட காலைல ஒரு சிறு தவறு நடந்து விட்டது. மார்க்கோ ரூபியோ அமெரிக்காவோட ஸ்டேட் செக்ரட்டரின்னு சொல்லுவதற்கு பதில் நான் ஜேடி வேன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதை கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கோங்க. கத்தானுடைய நியூஸ் பேப்பர்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அது பேர் வந்து அல் அரேபி
அப்புறம் வந்து ஹல் ஜதீதர் போன்ற பத்திரிகைகள்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இல்லை ஆல்மோஸ்ட் இதுக்கப்புறம் இஸ்ரேலுக்கான வாணிப தொடர்பு, ஆயில் எக்ஸ்போர்ட், கேஸ் எக்ஸ்போர்ட் எல்லாத்தையும் எல்லா இஸ்லாமிய நாடுகளும் நீ வந்து முடிச்சிடுவாங்க. நீ வந்து இஸ்ரேல் ஃப்யூச்சரே கேள்விக்குறி தான், எல்லாமே வந்து ஏற்றுமதி நிறுத்த போகிறாங்கன்றாங்க. பட் அவர் இன்றைக்கி மார்க்கோ ரூபியோ அவர்கள் ஜெருசலம் போயிட்டார். ஜெருசலமில் போயிட்டு அந்த வால்லாம் பெரிய அளவுக்கு இன்ஸ்பெக்ட் பண்ணிவிட்டு கூடிய விரைவில் இந்த புனித தேசம் வந்து கண்டிப்பாக அமைதி ஏற்படுற மாதிரிலாம் தனது நம்பிக்கை தெரிவித்து பேச்சுவார்த்தை நடத்திட்டு அவர் இறங்கும் போதே எனக்கு இஸ்ரேலுடைய செயல்பாடு ஒரு சிலலாம் பிடிக்கலனாலுமே வேறு வழி இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம 2 ஸ்டேட்மெண்ட்டு பார்க்க முடியுது. இப்போ ஹமாஸுடைய தலைவர்களை இதுக்கப்புறம் கத்தார் ஹோல்டு பண்ண முடியுமா? அப்படி அதையும் மீறி ஹோல்டு பண்ணாங்கன்னா இதுக்கப்புறம் அங்கே அசாசினேஷன் நடக்குமா நடக்காதானா? நடக்கும். அதற்கான எக்ஸிக்யூஷனுக்கான பிளான் வந்து போயிட்டே தான் இருக்குது. அதை இஸ்ரேல் கொஞ்சம் கூட நிறுத்தவே இல்லை. இனி ஹமாஸ் தலைவர்கள் எங்கே இருந்தாலும் நிச்சயமாக அவங்க தாக்கல் நடத்துவாங்க. ஒன்று துருக்கி நீங்கள் கொஞ்சம் கூப்பிட்டு வச்சுக்கோங்க, உங்களுக்கு நல்ல ஒரு சான்ஸாக இருக்குது, நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆனால் இஸ்ரேல் வந்து தனது தாக்குதலை குறைத்திருக்கிறதா என்றால் கடந்த 2 நாட்களாக உயர்ந்த கட்டிடங்கள் அனைத்தும் தரைமட்டமாக்கப்படுகிறது, கொஞ்சம் கூட குறைக்கவே இல்லை. மிகப்பெரிய தாக்கல் நிகழ்த்துறாங்க. லட்சக்கணக்கான மக்கள் தொடர்ந்து டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டே இருக்கிறாங்க, ஒரு ஏரியாவிலேருந்து இன்னொரு ஏரியாவுக்கு போயிட்டே இருக்கிறாங்க. அதுக்கான வீடியோ பதிவுகள், தாக்குதலுக்கான பதிவுகளும் சரி, மக்கள் வெளியேறுகின்ற பதிவை வந்து பெரிய அளவுக்கு பார்க்க முடியுது. ஐநா என்ன கேட்குறாங்கன்னா, இந்த இவ்வளோ மக்கள், லட்சக்கணக்கான மக்கள் ஒரே இடத்துல டம்ப் பண்ணும்போது வாட்டர் கிரைசிஸ் மீதி எல்லாம் பெரிய அளவுக்கு வரும். இப்போ வந்து 20 பேர்த்துக்கு தேவையான தண்ணி வேறு 5 பேர்த்துக்கு மட்டும் கிடைக்கும் போது மனித இனமே அந்த இடத்துல வந்து ஒருத்தர் அடிச்சுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும், சுகாதார சீர்கேடு வரும். இதை வந்து நிறுத்தணுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. பட் ஐநாவுடைய கோரிக்கை எப்போவுமே இஸ்ரேல் மதிக்கிறதே கிடையாது. சரி போப்பாடு ஓரமாக கற்று ஏதாவது முடிஞ்சால் பார்க்குறேன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா ஐநா அந்த அளவுக்கு இஸ்ரேல் மதிக்கிறாங்க. இது வரைக்கும் ஐநா வந்து ஏமாந்த நாடுகளை மட்டும் தான் ஏதாவது பண்ணும். இப்போ பைக்கில் போகிறவங்கள மட்டும் தான் ஹெல்மெட்டு கேஸ் பாயும், மீதி இப்போ காரில் போகிறவங்களுக்கும் மற்றவங்களும் பாயாதில்லை. அந்த மாதிரி தான் ஐநாவுடைய கேஸும். ஐநாவுடைய கேஸும் நம்ம காவல்துறையும் ஒன்று தான் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்ல முடியும். அந்தளவுக்கான சூழ்நிலை. இதுக்கு மேலே நான் விளக்க விரும்பலை. ஃப்ளோரிடாவில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கவர்னர் என்ன பண்ணுறாரு, மிகப்பெரிய ஒரு தீர்மானம். இதுக்கப்புறம் யாராவது இஸ்ரேல் எதிர்த்து ஆன்டிசெமிஸ்டம், இஸ்ரேலுக்கு எதிரான வார்த்தைகள் இல்லை எக்ஸ்தலத்தில் பதிவிடுறது, போராட்டம் பண்ணுறது, அவர்களுடைய சிட்டிசன்ஷிப்பை வந்து கேன்சல் பண்ணிட்டு நாடு கடத்துகிறாங்க. அவங்க வந்து அமெரிக்காவுடைய சிட்டிசன்ஷிப்பை இழக்கிறாங்கன்றாங்க. இது மிகப்பெரிய ஒரு கிரிட்டிசைசம். அதாவது ஒட்டுமொத்தமாக பேச்சு சுதந்திரத்துக்கு வைத்த வேட்டு. இப்போ இதுக்கப்புறம் அமெரிக்கா மற்ற நாட்டில் போயிட்டு பேச்சு சுதந்திரத்தை பற்றிலாம் கேள்வியை கேட்கலாம் முடியாதுல்ல. அவங்க அங்கேருந்து ஓடி வந்து இதுக்கப்புறம் அமெரிக்கா இந்தியாவில் பேச்சு சுதந்திரம் இல்லை அப்படின்னா யாராவது ஆமான்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கெல்லாம் ஒரே ஒரு கேள்வி தான். இதுக்கப்புறம் அமெரிக்காவில் பாலஸ்தீனத்துக்கு ஆதரவான போராட்டம் மேற்கொண்டாலோ இல்லை இஸ்ரேலை எதிர்த்து தனது கருத்தை எக்ஸலத்தில் பதிவு செஞ்சால் கூட நீங்கள் அமெரிக்காவோட பிரஜையை இழப்பீர்கள் அப்படின்ற ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றது உங்கள் மனசுக்குள்ளே பதிவு வச்சுக்கோங்க ஐயா. ஏன்னா ஒவ்வொரு தடவையும் இந்தியாவை குறை சொல்லுகிற நாடுகள் எல்லாமே இந்தியாவில் வந்து ஜனநாயகம் பாதுகாக்கப்படவில்லை, மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது என்றால் ஜனநாயகத்தின் பாதுகாவலராக இருக்கக்கூடிய அமெரிக்காவிலேயே பேச்சு சுதந்திரம் வந்து கேள்விக்குறியாக்கப்பட்டிருக்கிறது என்பதை நான் உங்களிடம் சமர்ப்பிக்க விரும்புகிறேன். இவரானார் ஒன்று. இரண்டாவது, இந்த உட்டா கவர்னர் யாருன்னா, அந்த உட்டா பல்கலைக்கழகத்தில் இந்த சார்லஸ் கிர்க் அவர்களை வந்து சுட்டு கொண்டான் இல்லையா, அவன் வந்து ஓரின சேர்க்கை விரும்பி அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது எல்ஜிபிடிக்கு விரும்பி பெண்ணாக இருந்து மாறினவங்கிட்ட ரிலேஷன்ஷிப் வச்சதுனால அமெரிக்கா தொடர்ந்து இந்த எல்ஜிபிடிக்கு எதிரான எடுத்த நிலைப்பாடு. ஏன்னா இதுக்கு முன்னே பைடன் அரசாங்கமும் இப்போ கூட அரசாங்கத்தோட நிலைப்பாடை நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன் நான். அதனால் இப்போ அந்த எல்ஜிபிடிக்கு எதிராக, அதுவும் குறிப்பாக அந்த சார்லஸ் கிர்க் அவர்கள் வந்து வெறித்தனமாக பேசுவார். அதனால் என்ன பண்ணுறாங்க, உனக்கு பிடிக்காம சொல்லி இந்த மாதிரி பண்ணிட்டாங்க. அப்போ அமெரிக்கா என்ன சொல்ல வராங்கன்னா, இனி எல்ஜிபிடிக்கு எல்லாமே இந்த மாதிரியான மனநிலையில் இருக்காங்கன்ற மாதிரி சொல்ல வராங்க. அவ்வளோதான் பஸ். நான் சொல்கிறது புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான். அவங்களுக்கும் நெருக்கடி கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க எதிர்பார்த்தது என்னென்னா, இப்போ சப்போஸ் பாலஸ்தீன போராட்டக்காரர்கள் வேறு யாராவது இது பண்ணியிருந்தாங்கன்னா இது வேறு மாதிரி ரியாக்ஷனாக இருந்திருக்கும், ரொம்ப கடுமையான விளைவுகளாக இருந்திருக்கும். இப்போ கடைசியில் ஒரு எல்ஜிபிடிக்கு வந்து மாற்றம் நடந்ததுனால இப்போ இப்படி கொண்டு போயிட்டு இருக்காங்க. பார்க்கலாம், ஏதோ நிகழ்ந்து கொண்டு இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய தகவல் வரலாற்றில் முதல் முறையாக யூகேவில் 1927 அங்கே யூகே ராயல் காலேஜில் வந்து அங்கே ஒரு டிஃபென்ஸ் ஸ்டடீஸ் இருக்குது. அந்த டிஃபென்ஸ் ஸ்டடீஸில் இஸ்ரேல் வந்து பேன் பண்ணியிருக்காங்க.
ஏன்னா இப்போ காசா வார் காரணமாகவும் காசாவில் அடுத்தடுத்த சூழ்நிலை காரணமாக இதை நாங்கள் இப்போதைக்கு நாங்கள் பேன் பண்ணுறோன்றாங்க. ஆக்சுவலாக ரீசன் என்னென்னா ஆன்டிசெமிஸ்டம் வந்து நிறைய நடந்துகிட்ருக்கு. அவங்க வந்து படிக்க வந்து அவங்களுக்கான பாதுகாப்பெல்லாம் கொடுக்கணும், எல்லாம் பண்ணணும். அதனால் போர் சூழல் முடியட்டும் வேண்டான்ற மனநிலையில் எடுத்திருக்காங்க. இது கூட பாலஸ்தீனத்துக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாடானா கிடையாது, ஒரு சேஃபாக பார்க்குறாங்க. யூகே வந்து இருக்கிறதுலே நம்ம பாதுகாப்பு கொடுக்க முடியாத சூழ்நிலை ஏன் நம்ம ரிஸ்க் எடுத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க, நம்ம சொல்ல முடியும். இப்போ நம்ம விளையாட்டு செய்திகள் ரொம்ப சீரியஸாக அவங்க ரொம்ப சீரியஸாக இருக்கும்போது நம்ம விளையாட்டு செய்தின்னு சொல்லி கடந்து போயிட முடியாது. நாட்டாமையோட தம்பி யார் ஜெலன்ஸ்கி சொல்லிட்டார் இன்றைக்கி, ஆமாம் ட்ரம்ப் சொல்கிறது கரெக்டு தான், நம்ம எல்லாமே பொருளாதார தடையை வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட் பண்ணணும், இல்லைனா நம்மளுக்கு வந்து ரொம்ப ரிஸ்க் ஆகிடும், நம்ம அப்புறம் வந்து அவங்க ஆயுதங்கள் வாங்கி தாக்கல் நடத்துறது கரெக்டாக இருக்கும், ஏன் நம்ம நிறுத்தக்கூடாது, ஏன் ஐரோப்பா நிறுத்தக்கூடாது, உடனடியாக நிறுத்திருக்கட்டார். சரி நாட்டாம தம்பி சொல்லிட்டா எல்லாரும் கேட்டுக்கணும். இப்போ நிலைமைக்கு அப்படி தானே சூழ்நிலை. இவர் சீவா தலையர் மன்னிச்சுக்கோங்க ஃப்ளோவில் வந்துச்சு, ஏன்னா நல்ல அவரோட ஃப்ளூயண்ட்லாம் வேறு லெவல் இருக்குது. போரிஸ் ஜான்சன் அவர்களை சொல்கிறேன் நான். அவங்கவுங்க அரசியல் கட்சியோட சூழ்நிலை அவங்களோட நிலைப்பாடு, அதனால் அது திருத்திக்கோங்க, நீங்கள் மனசில் வச்சுக்காதீங்க. மனசில் வச்சுக்கிட்டு அதையே திருப்பிலாம் நீங்கள் கமெண்டில் போடாதீங்க, ஏதோ ஃப்ளோவில் வந்துருச்சு. சரி, அவர் போரிஸ் ஜான்சன் அவர்கள் ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலை தலை செய்வாமல் இருப்பார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, என்எஃப்இஸ் என்ன போதும், ஏன் இன்னும் யோசனை பண்ணுறீங்க, ஐரோப்பா ட்ரூப்பெல்லாம் கொண்டு போயிட்டு உக்ரைனில் நிறுத்துங்க, அவ்வளோதான், சுற்றி வளைக்க வேண்டியது தான். இதுக்கப்புறமா நம்ம ஏமாந்தோன்னா அவ்வளோதான், நம்ம போலந்து போயிடுச்சு, இப்போ ரொம்ப போயிடுச்சு, மீதி இருக்கிற நாட்டையும் நம்ம இழந்துடக்கூடாதுன்றாயோ முடிவு பண்ணிட்டாங்க அவங்க. ஏன்னா இன்றைக்கி காலையில் ரொமானியா கிட்ட அப்படி விருதுன்னு வந்த ட்ரோனு திடீர்னு காணாமல் போயிடுச்சா, எங்கே போச்சுன்னே தெரியலையா கேட்டால் எங்கள் தாக்கல் நடத்த வந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் போலந்து குய்யோ முய்யோன்னு கத்திட்டு இருந்தாங்க, அந்த சைரன் ஒலியெல்லாம் ஒழிக்கப்பட்டிருந்ததே அப்படின்றதுக்கு இன்றைக்கி போலந்து என்ன சொல்லிட்டாங்க, இல்லை அதை வந்து கொஞ்சம் தவறுதலாக ஒழிக்கப்பட்டிருக்கு, அந்த சிக்னலே கொஞ்சம் ஃபால்ஸாக இருக்குது, அதனால் அதை கொஞ்சம் கரெக்ட் பண்ண விரும்புகிறேன். சம்டைம் வந்து வெதர் கண்டிஷன் கூட அது மாதிரி மாறுமா, அதாவது திடீர்னு ஒரு சூறாவளி காட்டுறோம் மற்றது ஏதோ வரும்போது கூட அந்த மாதிரி சைரன் ஒழிக்குமா. அதனால் வெதர் கண்டிஷனுக்கு ஒழிச்ச சைரன் வந்து இங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து பதற்றமாயிட்டாங்கன்றாங்க. ஐயா நீங்கள் பதற்றமாகறீங்களே இல்லையா, எனக்கு பக்குன்னு ஐயா, நீங்கள் கொடுக்குற பில்டப்பெல்லாம் சரி, நீங்கள் கொடுக்குற அந்த சீனெல்லாம் இருக்குல்ல, அது கொஞ்சம் ஐப்பாக இருக்கிற மாதிரி தெரியுது. நானும் கொஞ்சம் பயந்துட்டேன், ஐயோ போல இந்த மக்கள் பாவம் என்னாச்சோ, திடீர்னு வந்து ரஷ்யா மறுபடியும் தாக்கல் நடத்துகிறாங்களோன்ற பதற்றம் எனக்குள் வருகிறது, கொஞ்சம் பார்த்து சூதானமாக பண்ணுங்கள். இருந்தாலும் போலந்துக்கான பதற்றம் குறைகிறதா என்றால் இந்த வரைபடத்தில் பார்க்குறீங்களே, போலந்துடைய எல்லை பகுதியிலே வந்து ரஷ்யாவுடைய BTR 22 அதாவது பெலாரஸுக்கு ஆதரவாக கொண்டு வந்து ஸ்பாட்டில் நிறுத்தி வச்சுருக்காங்க. வகுந்துருமன்ற மாதிரிலாம் வந்து மிரட்டி வச்சுருக்காங்க. இப்போ டொனால்ட் டஸ்க்கு என்ன வேதனை அப்படின்னா, யார் போலந்தில் இப்போ இருக்கிற சூழ்நிலையை பார்த்தா நிறைய மக்கள், அதாவது போலந்தில் இருக்கக்கூடிய மக்களே நிஜமாவே அந்த ட்ரோன் ரஷ்யா கிட்டேருந்து வரல, உக்ரைன்லேருந்து தான் வந்திருக்குன்னு கருத்து கணிப்பு வந்ததுக்கப்புறம் நம்ம தவறு பண்ணுறோம், போரை வந்து அடுத்த சூழ்நிலைக்கு கொண்டு போகிறோம், தேவையில்லாமல் நம்ம ஏன் பதற்றத்தை உருவாக்கணும், ஏன் நம்ம அமைதியாக போகக்கூடாது அப்படின்ட்டு ரஷ்யாவுக்கு ஆதரவான நிலைப்பாடு, அதாவது ப்ரோ ரஷ்யன்ஸ் வந்து நிறையா உருவாகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் ஒன்று தான் நான் சொல்ல விரும்புகிறேன் நான், அதாவது நாட்டுப்பற்றுக்கும் மெச்சூரிட்டிக்கும் நிறையா வித்தியாசம் இருக்குது. மெச்சூரிட்டியாக இருக்கிற நினப்பா அவங்களுக்கு, நாட்டுப்பற்றுன்றது வேறு, மெச்சூரிட்டின்றது வேறு. மெச்சூரிட்டியாக பேசுகிற மாதிரி தப்பு பண்ணாதீங்கன்றாரு. சரி என்னமோ போங்க, மெச்சூரிட்டின்றீங்க நாட்டுப்பற்றுன்றீங்க என்னென்னமோ சொல்கிறீங்க. உங்களை பார்த்தா ஐரோப்பா நாடுகளிலே போலந்து மட்டும்தான் இப்போ ஐரன் கேட்டு உருவாக்குறாங்க. 2025 எண்டுக்குள்ளார 40,000 வீரர்கள் டே அண்ட் நைட்டாக இந்த கடைசியிலேருந்து அந்த கடைசிக்கு வந்து கொண்டு போயிட்டு நிறுத்த போகிறாங்கன்றது ஒரு கூடுதல் தகவல். அதில் வந்து ஜாப்பா 2025 எல்லாமே பெலாரஸோட எல்லை பகுதியில் பயங்கரமாக நிறுத்த போகிறாங்க. பட் இன்றைக்கி போலந்து வந்து எடுத்த அதிரடி முடிவு என்ன அப்படின்னா, குறிப்பாக ஃபாரின் ட்ரூப் வந்து இதுக்கப்புறம் போலந்துக்குள்ளே என்ட்ரி ஆகலாம். ஏன்னா இதுக்கு முன்னெல்லாம் வந்து தடை விதிச்சிருந்தாங்க தனிப்பட்ட முறையில். ஏன்னா இப்போ போலந்து அபாயத்தில் இருக்குது, எந்த சூழ்நிலைனாலும் அவங்க பிடிச்சிடுவாங்க ரஷ்யா வந்து. அதனால் போலந்தை காப்பாற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால அங்கே பிரசிடென்ட் மொரோவோக்கி அவர்கள் வந்து ரொம்ப முறைச்சி பார்த்தாரு, செட் ஆகலை. அதனால் மொரோவோக்கி அவர்கள் வந்து சரி ஓகே கொண்டு வந்துடுங்க, நேஷ்னல் செக்யூரிட்டி வந்து அலர்ட் பண்ணுங்கள், பெலாரஸ்களே சுற்றி வந்து கொண்டு வந்து சேர்த்துருங்க அப்படின்ட்டாங்க. ஜெர்மனியுமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஆல்மோஸ்ட் நம்ம புட்டின் வந்து நம்மளை டெஸ்டிங் எடுக்கிறாரு, அதாவது இந்த பக்கம் போலந்தனுடைய எல்லை பகுதியை ஃபஸ்ட்டு பயங்காட்டினார், அடுத்து இந்த பக்கம் ரொமானியாவுடைய எல்லை பகுதி அந்த கடைசிக்கு பயங்காட்டுறாரு. என்ன சொல்ல வரார் புட்டின் அவர்கள் இந்த உலகத்துக்கு அப்படின்னா, ஹலோ நீங்கள் வந்து ரெகுலராக உக்ரைன் அட்டாக் பண்ணுற பகுதி தான் எங்களுது, அது இல்லாமல் அந்த எண்டு வரைக்கும் உங்களால் போக முடியாது, ஆனால் உங்களுது
அந்த கடைசியிலிருந்து, அதாவது பின்லாந்தினுடைய கடைசியிலிருந்து இந்த கடைசி வரைக்கும் எனக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி அதிகம்னு சொல்ல வராரு. அதை சொல்கிறதும் கரெக்டு தான். ஏன்னா இவங்களுக்கு ரஷ்யாவுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி அதிகமாக இருக்குது, ஒரே ஒரு குண்டு போயிடுவாங்க மிரட்டுறாரு. இது வந்து நேட்டோ நாடுகளுக்கு விடப்பட்ட ஒரு எச்சரிக்கை. ஏன்னா அவங்க பேட்ரியாட்டிக் ஏர் டிஃபென்ஸை கொண்டு வந்து எந்த கடைசியிலேருந்து எந்த கடைசியை நிறுத்த முடியும், அது பெரிய ரிஸ்க் சீரியஸ் தான் அப்படின்னு சொல்ல வராங்க. சரி, ஏதோ புலம்பி என்னமோ பண்ணுங்க, இன்னும் ஒரு மாதத்துக்கு ஏதோ ஒன்று பண்ண போகிறீங்க அப்படின்றது தெரியுது. குறிப்பாக ரொமானியா கொஞ்சம் பதற்றம் அடைகிறாங்க. அதற்கு என்ன சொல்ல வராங்கன்னா, பயப்படாதீங்க, ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் ஆயுதங்கள் கிடையாது. இப்போ கூட பாருங்கள், துருக்கி கிட்ட கொடுத்த S-400 வந்து திருப்பியும் கேட்டிருக்காங்க, நான் அதே வேலையை எடுத்துக்கிறேன் கொடுங்கன்ற மாதிரி கேட்டிருக்காங்க. காரணம் என்ன, வான் தடுப்பு சாதனம்லாம் இல்லை அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்காங்க. ஒரு நாட்டில் வந்து இராணுவத்துக்கான பட்ஜெட்டை சப்மிட் பண்ணும்போது அந்த நாட்டோட மொத்த உற்பத்தியில் இல்லை மொத்த ஃபண்டிங்கில், உற்பத்தின்னு சொல்ல முடியாது, இப்போ நாட்டோட மொத்த பொருளாதார செலவுகளில் அதிகபட்சம் 5% ஒதுக்குறது பெரிய விஷயம். ஏன்னா இப்போ நேட்டோ நாடுகள்லாம் வந்து 2.5%லேருந்து தனது ஒட்டுமொத்த ஜிடிபியில் 3% ஒதுக்குறதே ரொம்ப கஷ்டப்படுறாங்க. 5% இப்போ சமீபத்தில் போலந்து தான் கொஞ்சம் முட்டிகிட்டு இருக்காங்க. அதுவுமே பொருளாதார சிக்கல்கள் நிறைய வரும் இல்லையா. நான் ஏன் இவ்வளோ டம் கட்டி மூச்சு முட்டை பேசுகிறேன் அப்படின்னா, இன்னைக்கு மெர்காவா ராதா ஆப்ரேஷனுடைய தலைவர், அதாவது உக்ரைனுடைய பட்ஜெட் எக்ஸ்பெண்டிச்சர் என்ன சொல்லுது அப்படின்னா, தனது ஒட்டுமொத்த பட்ஜெட்டில் 22.9% இராணுவத்துக்கு மட்டுமே செலவிட வேண்டிய ஒரு சூழ்நிலை என்றாங்க. தட் இஸ் பாயிண்ட். அதை தான் நான் முக்கிய சொல்லிகிட்டு இருக்கேன். ஒரு நாடு தனது ஒட்டுமொத்த செலவில் 5% ஒதுக்குனாவே பெருசு. அமெரிக்கா வந்து அதிகபட்சம் அவங்க 8% மேலே ஒதுக்கிறதில்ல. எந்த நாடுமே எனக்கு தெரிஞ்சு 14% தான் ஒதுக்காது. ஆனால் இவங்க 22.9% ஒதுக்குறாங்க. இன்னும் 1 இயர் எக்ஸ்டெண்ட் ஆச்சு அப்படின்னா இது என்ன ஆகுமோ தெரியல, பட் கான்ஃபிடென்ட் ஆகுறாங்க. எல்லா நாடுகளும் கொடுக்குற அந்த தைரியம் தான். ஏன்னா இன்னைக்கு கூட ஜப்பான் பாருங்கள், தன் நாடு வீழ்த்தப்பட்டாலும், தன் நாடு அரசியல் நிலையற்ற தன்மை இருந்தால் கூட நாங்கள் 246.5 மில்லியன் ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் வந்து கொடுக்கலான் இருந்தோம். ரீஹபிலிட்டேஷன்ஸ் ஒர்க்கும் மீதி எல்லாத்துக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கு எல்லாத்துக்கும் கொடுக்குறோன்னு சொன்னால் அதை வச்சுக்கிட்டோம், ஒன்றும் பரவாயில்லன்றாங்க. ஆனால் இது எல்லாமே எத்தனை நாளைக்கு? இன்றைக்கி வந்து ஃப்ரான்ஸில் வந்து ரொம்ப அதிரி வைக்கக்கூட ஒரு தகவல் ஒன்று வெளியிடுறாங்க. அதாவது ஒர்க்கிங் மக்களை விட பென்ஷன் ஸ்கீம் ஹோல்டர் வந்து அதிகமாக்குறாங்க. ஃப்ரான்ஸோட வரலாற்றில் இதுதான் முதல் தடவை பென்ஷன் ஸ்கீம் ஹோல்டரே வந்து அதிகமாக்குறாங்க. அடுத்து இத்தாலி, நார்வே, கனடா, அது எல்லாமே கீழே ஆஸ்திரேலியா வரைக்கும் போட்டிருக்காங்க. ஆஸ்திரேலியா கம்மியாகிறாங்க. பட் இவங்க எல்லாமே என்னென்னா ஆல்மோஸ்ட் நெருங்கிட்டாங்க. ஃப்ரான்ஸ் வந்து அந்த கோடு பாருங்கள், 100 பக்கத்தில் ஒரு கோடு இருக்குல்ல, 100 தாண்டி போகிறது என்னென்னா பென்ஷன் ஸ்கீம் ஹோல்டர் ஒர்க்கிங் யங்ஸ்டர்ஸை விட அதிகமாக இருக்காங்க. இது ஒரு நாட்டுக்கு மிகப்பெரிய ஒரு விஷயம். பொருளாதார நெருக்கடிகளை எப்படி சந்திப்பாங்க? சம்பளக்காரங்களோட பென்ஷன்ஸ்காரங்க அதிகமாக தான். ரொம்ப ரிஸ்க்குங்க, ரொம்ப ரிஸ்க்கு. அதுக்கு தான் இப்போ அவர் பென்ஷன் ஸ்கீம்லாம் நான் குறைக்கிறேன், எல்லாம் கேன்சல் பண்ணுறேன்னு சொன்னதுக்கு தான் பெரிய ஒரு போராட்டம் வெடிக்குது. இனி வருகின்ற காலங்களில் நீங்கள் எழுதி வைத்து கொள்ளுங்கள், கண்டிப்பாக அது நடந்தே தீரும். நடக்கவில்லை என்றால் நான் எத்தனை வருஷம் யூடியூப்பில் இருக்கிறது வேஸ்ட்டுன்னு நானே நினைப்பேன். அதுவும் குறிப்பாக ஜியோ பாலிட்டிக்ஸில் ஃப்ரான்ஸ் வந்து அதை நோக்கி தாங்க போகுது. அது ஆல்மோஸ்ட் யூகே அதை கண்டிஷன் தான் வருது. ஜெர்மனியும் சரி, இவங்கெல்லாம் அதாவது உக்ரைனை காப்பாற்றினோட நிலைப்பாடில் ரொம்ப கொண்டு வந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்க நெக்கில் தாங்கிறாங்க. இது வேறு எந்த நிலைப்பாடு மேலே பெரிய நீங்கள் அரசியல் மாற்றங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம். உக்ரைனுமே நிறைய நிலைப்பாடு மாற்றுறாங்க. ஃபஸ்ட்டெல்லாம் அந்த உள்ள நுழையிறதுலாம் என்ன பண்ணாங்கன்னா, அந்த பைப் சந்து மாதிரி இருக்கும், அதில் உள்ள நுழைஞ்சி ஒரு டைம் வந்து சமி ரீஜியனை ரஷ்யா வந்து அட்டாக் பண்ணாங்கல்ல, அதனால் உக்ரைன் என்ன பண்ணுறாங்க, இப்போ எல்லா பைப் லைனில் வந்து இந்த கம்பி வேலி, முள் கம்பி வேலி மாதிரி உள்ளே போட்டு ஃபிட் பண்ணி தான் பைப் லைனே வந்து செட் பண்ணுறாங்க அப்படின்றதையும் கூடுதலாக சொல்கிறாங்க. ஸோ இந்த வீடியோ நிறைவு பகுதியில் ஜெர்மனி, குறிப்பாக ஆப்கான் மக்கள், ஏன்னா ஆப்கானிஸ்தான் மக்கள் தான் ஜெர்மனிக்குள்ளார நிறைய ட்ரக் டிராஃபிக்காக இருக்கட்டும், இல்லை செக்ஷுவல் ஆஃபென்சஸ் எல்லாமே பெருசாக பண்ணுறாங்க. அதனால் ஆப்கானிஸ்தான் குடிமக்களை மட்டும் 2024 ஒரு 28 பேர் பக்கம் நாடு கடத்தினாங்களாம். இப்போ 81 பேர் பக்கம் நாடு கடத்துகிறாங்களாம். அது தொடர்ந்து ஆப்கானிஸ்தான்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கோன்றாங்க. ஏன் நீங்கள் கெஞ்சிட்ருக்கீங்கன்னு தெரியல. அவங்க நட்பு நாடான ஈரானே பார்த்தோம் அப்படின்னா வலுக்கட்டாயமாக துரத்துனாங்க. லட்சக்கணக்கான மக்களை வலுக்கட்டாயமாக நீங்கள் நாட்டை விட்டு கிளம்பி போங்கன்றாங்க. பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் மக்களை கழுத்து பிடிச்சி துரத்துறாங்க. அப்புறம் எதுக்கு ஜெர்மனி இவ்வளோ அப்படியே போயிட்டு கெஞ்சி கூத்தாடி பர்மிஷன் கேட்டுக்கிறாங்க எனக்கு தெரியல. அவங்க ஒன்றுபட்ட இஸ்லாமிக் நாடுகளே வந்து
ஏற்றுக்காமல் நீங்கள் உங்கள் நாட்டுக்கு கிளம்புங்கன்னு துரத்துறாங்க. ஆனால் ஜெர்மனி வந்து ப்ளீஸ் ஆப்கானிஸ்தான் எங்களை வந்து நாங்கள் அனுப்புகிறோம், கொஞ்சம் ப்ளீஸ் எங்களை அக்செப்ட் பண்ணிக்கோங்களேன் அப்படின்ற மாதிரி ரெக்வஸ்ட்லாம் வச்சுருக்காங்க. அதான் பார்த்து நான் சரி ஓகே ரொம்ப சிறப்பாக தான் போயிட்டுருக்குன்னு நினச்சேன் நான். ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் சோமுச்சல். நன்றி, வணக்கம்.